வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் வங்கிக்கு செல்லாமலே உங்களுடைய வங்கி கணக்குடன் உங்களுடைய ஆதார் கார்டை ஆன்லைன் மூலம் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆதார் சீடிங், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணுறது மூலம் பார்த்திங்கன்னா அரசுடைய சலுகை, அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து பணம் போட்டால் அது ஆதார் பேஸ் படி தான் இப்போ போடுறாங்க. எல்லா அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கே டைரெக்டாக வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க NPCI அடுத்தது .org.in அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதுதான் அதனுடைய ஹோம் பேஜ். நான் ஆல்ரெடி சொன்ன போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாலெல்லாம் நீங்கள் டைரெக்டாக பேங்க்கில் போய் தான் பண்ணுற மாதிரி இருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணுறதுக்கான ஆப்ஷனை தான் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலம் தான் நம்ம எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இது என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதற்கான அமௌண்ட்டு, PM கிசான் திட்டத்திற்கான அமௌண்ட்டு, இப்படி கவர்மெண்ட் ஸ்கீமுக்கான அமௌண்ட் எல்லாம் ஆதார் பேஸ் படி தான் கொடுக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் எந்த வங்கி கணக்குடன் இணைஞ்சிருக்கோ அந்த கணக்கில் தான் அமௌண்ட்டு போடுறாங்க. ஸோ நீங்கள் இனி பேங்குக்கு எல்லாம் செல்ல தேவையில்லை, வீட்டிலிருந்தே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க உங்களுடைய மொபைலில். நான் அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்கள், கன்சியூமர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரத் ஆதார் சீடிங் எனபிள் பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் அது இன்னொரு பேஜுக்குள்ளே போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த பேஜ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலேயே கொடுத்துருப்பாருங்க, ரிக்வெஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஃபார் ஆதார்னு சொல்லிட்டு கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சீடிங் டிசீடிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. சீடிங் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை பேங்க் கணக்குடன் இணைச்சிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிசீடிங், அதை பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த வங்கி கணக்கில் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த வங்கி கணக்கு வங்கியுடைய நேமை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய பேங்க் ஏதோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் கனரா பேங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்ட் கனரா பேங்க்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீடிங் டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் சீடிங், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் புதுசாட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வங்கி கணக்குடன் இணைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வங்கி கணக்கு வச்சுருக்கீங்க, அதே சேம் பேங்கில் இன்னொரு வங்கி கணக்குக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் சீடிங்கை மாற்றணும்னு சொன்னால் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வங்கி கணக்குடன் இணைச்சிருப்பீங்க, அந்த வங்கி கணக்கு இல்லாமல் வேற ஒரு வங்கியில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் 3வது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுறேன், ப்ரெஸ் சீடிங் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வங்கி கணக்கை இணைக்கிறீங்க அந்த வங்கி கணக்குடைய அக்கௌண்ட் நம்பரை இதில் ஒருக்க கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம், அதே அக்கௌண்ட் நம்பரை சேமாக இன்னொருக்க கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிஞ்ச பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸை நீங்கள் டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க, திரும்ப ஒருக்கா அந்த இன்னொரு பாக்ஸ் கீழே கொடுத்துருங்க, அதையும் டிக் பண்ணிடுங்க. இது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ரூவ் கொடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ண பிறகு இது பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வங்கியில் நீங்கள் கணக்கு வச்சுருக்கோ அதுக்கே டைரெக்டாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில கேப்சா, இந்த கேப்சாயை இதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கீழே ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸாக ஷோ ஆகும். ஷோ ஆன பிறகு நீங்கள் சப்மிட்னு ஒரு பட்டன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன பிறகு ஒரு 7 to 15 டேஸ்க்குள்ளால் உங்களுடைய வங்கி கணக்கோட உங்களுடைய ஆதார் கார்டு ஈஸியாகவே லிங்க் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டி ஈஸியாகவே உங்களுடைய வங்கி கணக்கை இணைக்கணும். அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
இது பார்த்தீங்கன்னா எந்த எல்லாம் வங்கி கணக்குக்கு இப்போ அவைலபிள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனரா பேங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் பேங்க் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கேன் தற்சமயம். இனி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பேங்க்குமே லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துதான். இப்போ பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்துருக்காங்க, கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பேங்க் கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க, கர்நாடகா விகாஸ் கிராமீணா பேங்க், இந்த இவ்வளோ பேங்க் ஒரு 5 பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வங்கி கணக்கில் இந்த பேங்க்கில் உங்களுக்கு வங்கி கணக்கு இருந்தால் ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய மொபைலை ஈஸியாக பயன்படுத்தி லிங்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.